நம்முடன் இணைந்திருக்கிறது அதிமுக ஆதரவாளர் சேலம் மணிகண்டன் அவர்கள். சார், ஒரு முக்கியமான சூழ்நிலையில் நம்ம இணைந்திருக்கிறோம். ஒரு மிக முக்கியமான கேள்வி. இன்று காலை செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகிய பின் நேற்று எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியிருந்தாரு. அவர் திமுகவுக்கு செல்வாரா, வேற எங்கேயாவது செல்வாரா என்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் இன்று காலை பனையூரில் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அவருடன் சத்யபாமா அவர்களும் உடன் சென்றிருக்கிறார். அவருக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்கு மண்டல அமைப்பாளர் என்கின்ற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்க. அதாவது அதிமுகவினுடைய ஒரு மூத்த தலைவரா இருந்த திரு செங்கோட்டையன் அறிவாலய சுடுகாட்டுக்கு போவாரா இல்ல பனையூர் இடுகாட்டுக்கு போவாரா அப்படின்னு நேத்துல இருந்து பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் இருந்தது. கடைசியா சுடுகாடு வேண்டாம் இடுகாட்டுக்கே போலான்னு பனையூர் பங்கு தந்தையை பார்த்து இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாருங்க. நான் என்ன கேட்கறேன்னாங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில பயணித்தவர், புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்பே அதெல்லாம் இருந்தவர். கூட போனது எத்தனை பேருங்க? 50 பேரோட போய் சேர்ந்திருக்கிறார். அதுதான் அவருடைய உண்மையான பலம். நான் அவரை குறைச்சி சொல்லல, இந்த கட்சியை விட்டு போயிட்டாருங்கிற ஆற்றாமையிலையோ இல்ல கோபத்திலேயோ நான் சொல்லல. அவருடைய பேர் மிகப்பெரிய பேர். KA செங்கோட்டையன் அப்படின்னா ஒரு பெத்த பேரு. குள்ளம்பாளையம் வில்லேஜ் தாண்டி அவருக்கு யாரும் தெரியாது. அப்ப நீங்க கேட்கலாம், 9 முறை ஜெயிச்சவர் சார். வாஸ்தவமான பேச்சு. இரட்டை இலை அப்படிங்கிற அந்த மந்திர சின்னம் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் அவருக்கு. குள்ளம்பாளையம் செங்கோட்டைங்கிறவருக்கு KA செங்கோட்டையன். இப்ப அவருக்கு புதுசா பேர் என்னன்னா OAP செங்கோட்டையன், ஓல்டேஜ் பென்ஷன் செங்கோட்டையன் அப்படின்னு பேருங்க. இவர் புரட்சி தலைவர் காலத்துல ஒரு கீழ்மட்டத்துல கிளை செயலரா அந்த லெவல்ல இருந்தவர். புரட்சி தலைவருடைய முதல் மந்திரி சபையிலேயே மந்திரியா இருந்து கொங்கு மண்டலம் மாத்திரம் இல்லாம தமிழ்நாட்டுக்கே கோலோச்சினவர், புரட்சி தலைவருக்கு பல நல்ல ஆலோசனைகளுக்கு கொடுத்தவர் அப்படின்னு பேர் வாங்கினவர் திரு மரியாதைக்குரிய பொன்னையன் அவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. இப்ப பொன்னையன் அவர்கள் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்று இந்த கட்சியில தான் சார் தொடர்றார். ஒரு வாதத்துக்காக நான் திருப்பி கேட்கிறேன், திரு பொன்னையன் அவர்கள் இப்ப இன்னைக்கு இந்த கட்சியை விட்டு அதிமுக விட்டு விலகி போய் ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்தா என்ன பெரிய இம்பாக்ட் ஏற்படும்? ஏன்னா அவங்களோட கோல்டன் பீரியட்ஸ் ஆர் ஓவர். ரிட்டையர்டு கர்னல்ஸ் செங்கோட்டையன் இவெல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு கர்னல்ஸ். புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க அப்படின்னு சொன்ன வாயால புரட்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிற பர்சனல் ஈகோ காரணம். அண்ணே, எத்தனை வருஷம் நம்ம எல்லாத்துக்கும் பதவி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க, இனிமேல் வழிகாட்டுங்க. மற்றவங்களை புதிய பொறுப்பாளர்களை அந்த பகுதியில் ஈரோடுல நியமிக்கிறோம். உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பை பத்தி பரிசீலனை பண்றேன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னதுக்கு அப்புறம் இத்தனை நாள் ஆண்டு உண்டு கொளுத்து எல்லா பதவியிலும் இருந்து கொஞ்சம் கொளுத்து போனதுனால வாலிப வயோதிகரா மாறி சில வேலையெல்லாம் பண்ணதுனால இவர் குடும்பத்துல வீட்டு அம்மனியே போய் அம்மா கிட்ட போய் புகார் சொன்னதுனாலதான் அம்மாவுடைய இறுதி காலம் வரை கட்சியிலிருந்து இது மந்திரி சபையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு அந்த உரிய வாய்ப்பை கொடுத்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி, அவர் என்ன சார் ஆரம்பிச்சார்? அதிமுகவை நான் ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்னாரு. என்னுடைய முதல் கேள்வி, திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு பழனிசாமி அவர்களும் 2 பேருமே சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருந்தப்ப முதல்ல சசிகலாவை நீக்கினாங்களே, அப்ப என்ன வாய் பேச முடியாது போயிடுச்சா, காது கேட்கிற நிலைமை இழந்துருச்சா, இல்ல தன்னிலை மறந்துட்டாரா? நம்பர் 1. டிடிவி தினகரன் 2 பேருமே சேர்ந்து நீக்கினாங்க. அப்ப வாய் மூடி இதே மாதிரி மௌனியா இருந்தாரு. அப்ப ஏன் சைலண்ட் மோடுக்கு போனாரு? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மந்திரி சபையில 4.5 ஆண்டு காலம் மந்திரி பதவியா கோல வச்சுட்டு நல்லா ரெட் லைட் போட்ட சைரன் கார்ல வீட்டுக்கும் அப்புறம் சாயந்தரம் 7 மணிக்கு மேல வேற ஒரு இடத்துக்குலாம் போயிட்டு இருந்தாரு. அப்ப ஏன் சார் அமைதி காத்தாரு? சோ மந்திரி சபையை மந்திரியா இருந்து பதவியெல்லாம் அனுபவிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதிமுக எதிர்கட்சிங்கிற இடத்துக்கு வந்த அப்புறம் 9 தடவை இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 80 வயசு ஆகுது. கண்ணதாசன் அந்த காலத்துல கவியரசு, ஒரே கவியரசு தான் அந்த தமிழ் உலகத்துக்கு. அதுக்கு மேலெல்லாம் பேரரசுன்னு வர முடியாதுங்க, அது வேற விஷயம். 50லும் ஆசை வரும் அப்படின்னு பாடினாரு. அந்த மாதிரி அது அந்த 50லும் ஆசை வரும்னு கண்ணதாசன் பாடினது இவருக்கு பொருந்தும். 80லும் அரசியல் ஆசை வரும் அப்படின்னு பாடினது இவருக்கு அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கங்க, இவருக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு வழிவிடாம எத்தனை காலத்துக்கு ஒரே மனிதர் இருக்க முடியும்? நான் சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு தேர்தலை அவரு பொதுச் செயலாளராக முன்னெடுத்து செல்வார். அதுக்கு பின்னாடி அதிமுகங்கிறது யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வருவாங்க. சாதாரண அவர் மாதிரி ஒரு கிளை செயலாளராக இருந்தவங்களே அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படிங்கிற ஒரு கட்சியில எத்தனை காலத்துக்கு நீங்க ஒரு சிற்றரசரா அதுல நீங்க இருக்க முடியும்? சோ பதவி கிடைக்கல அப்படிங்கிறதுனால
நான் ஒருங்கிணைப்ப எல்லாம் கட்சியை ஒருங்கிணைக்கிறேன்னு சும்மா ஒரு கதை பண்ணிட்டு அவர் ஏற்கனவே முடிவு அதை பேசி முடிவு கொள்ளாங்க. அவரு முடிவு பண்ணிட்டார், அதிமுகவில் இனிமேல் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது, வாழ்வு கிடைக்காது, பேர் கிடைக்காது, இப்படியே எத்தனை நாள் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் வேற கட்சிக்கு போறதுக்கு இது பண்ணிட்டு அதுக்கு அவர் போட்டுட்டு ஒரு முகமூடித்தான் நான் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எவ்வளவு நாள் கிட்டத்தட்ட இந்த உங்க கோயம்புத்தூர்காரர் இன்னொருத்தர் இருப்பார், அந்த மீசுகார பழைய எம்பி ஒருன்னு, அவராவது கிரீஸுக்கு வெளியே நின்று 4 வருஷமா கவா கவான்னு கத்திட்டு இருக்கிறார். கேசி பழனிசாமி. ஆமா ஆமாங்க, கேசி பழனிசாமி அந்த பெங்களூருன்னு ஹலோ ஹலோ ஐம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஒன்லி அப்படிம்பாரு. இவங்க 2 பேரும் கிரீஸுக்கு வெளியே நின்னாவது கத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் சார் அவங்க 4 வருஷமா கத்திட்டு இருக்காங்க, சரியா தப்போ, ஆனா அவங்க வேற கட்சி தேடல சார், நாங்க கேட்ட புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்கள நான் அந்த ஒரு விஷயத்துல வரவேற்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு பொதுச் செயலாளருக்கு பொது வெளியில நீங்க வந்து கெடு விதித்தீர் கேடாய் போனீர். யாராவது ஒத்துக்குவாங்களா சார்? ஒரு கட்சியுடைய பொதுச் செயலர் உண்மையா பிரச்சனையை தீர்க்கணும்னா முதல்ல அந்த 4 அல்லு சிந்து வண்டுகிட்ட போய் அந்த ஒரு காலம் ஒண்ணு பிடிச்சி இழுத்து விடுமே, அந்த அவங்களெல்லாம் சார் நீங்க போய் முதல்ல பேசியிருக்கணும். அவங்க 3 பேர் முதல்ல ஒன்றிணைஞ்சாங்களா? தினகரனும் டிடிவியும் ஓபிஎஸ் அவங்க ஒன்றிணைஞ்சாங்களா? அவங்களே ஒன்றிணையாதப்ப, அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காதப்ப இவர் என்ன பண்ணாருன்னா அவங்கள பயன்படுத்திக்கிட்டார். அவரு பாவம், அவரு அந்த பழைய டீ கடை ஓனர், அவர் பாட்டுக்கு தனியா சுத்திட்டு இருந்தாரு. வாங்கின உங்களோட சேர்ந்து நாங்க பசும்பொன் ஐயாவோட இதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி அது மூலமா இந்த நம்ம பனையூர் பங்கு தந்தை வந்து எப்படியும் காங்கிரஸ் வந்துரும் நம்ம சோசப் விஜய் நம்பிக்கிட்டு இருந்தாருங்க. அங்க கும்மாங்குத்து வாங்கினாங்க. காங்கிரஸுங்கிறது இனிமேல் அவ்வளவுதான், இந்தியாவுல எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த காங்கிரஸ் நம்மள வராதுன்னு திட்டவட்டமா முடிவு பண்ண உடனே நிறைய இந்த மாதிரி இந்த ஓல்டு ரிட்டையர்டு கர்னல்ஸ் எல்லாம் அவருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. சார் இது நடக்கும் சார், இது விஜயகாந்த் அவர்கள் மரியாதைக்குரிய மறைந்தும் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப நிறைய பேர் போனாங்க. ஒரு புதிய, அதாவது ஒரு தீபாவளிக்கு பாத்தீங்க அப்படின்னா காலகாலமா அவங்க கோயம்புத்தூர்ல ஈரோடுல பெரிய பெரிய ஜவுளி கடை இருக்கும். புதுசா அந்த வருஷம் தீபாவளி ஒரு கடை வந்த உடனே இந்த கடையெல்லாம் விட்டுட்டு அதுல கூட்டம் அலமோதும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு கடை வந்துன்னா அது கூட்டம் அலமோதும். அந்த மாதிரி இது ஒரு ஒரு மனநிலைங்க. அவரு போகட்டும், அங்கேயாவது அவருக்கு விசுவாசமா இருக்கட்டும். அவரே பார்த்து அது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விஜய்க்கு இருக்கிற கூட்டம் எல்லாம் வந்து ஜென்சிம்பாங்க. அதெல்லாம் அந்த 30 வயசு கீழே, அதுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸ்கிரீன்ல பாத்துட்டா தலைவா அப்படின்னு விசில் அடிக்க தலைகீழா நிக்குங்க, கோட்டரை போட்டு ஆட்டம் போடுற கூட்டத்துக்கு இது ஓஏபி கேஸ், ஓல்டு ஏஜ் பென்ஷன் கேஸ், இது போய் அவங்களை என்ன ஆற்றுமைப்படுத்தி அரசியல் படுத்தி இவங்களை அப்படியே இது படுத்தி எப்படி கொண்டு வர போறாருன்னு தெரியல. அரசியல் பிழைப்புக்காக தன்னுடைய இறுதி பயணத்தை வந்து கடைசியில போயிருக்கிறார். ஹையஸ்ட் பிட்டிங் 2 பேர் விட்டு பார்த்தாங்க. திமுகவும் பிட்டிங் ஒரு பெரிய அளவில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. இவரும் பனையூர் பங்கு தந்தைக்கு அவருக்கு இதே வேற எல்லாம் வெளிநாட்டுல இருந்து மத சம்பந்தப்பட்டவங்க நிறைய அவருக்கு பேக்கிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால பிட்டிங்ல வந்து இன்னைக்கு சோசப் தம்பி ஜெயிச்சிருக்கிறாரு. வச்சுக்கங்க. இது அண்ணா ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த அதிமுகவுல இருந்து அப்பப்ப கழிவுகள் வெளியேறும், கழிவுகளை வெளியேற்றுவாங்க. அந்த கழிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்க் மாதிரி இத்தனை நாள் வாங்கி வச்சுக்கிட்ட கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக. அங்க இப்ப நம்பி வலியுது, ஓவர்ஃபுல் ஆகுது. இப்ப நம்ம பனையூர் பங்கு தந்தை சோசப் தம்பி புது செப்டிக் டேங்கா உருவெடுத்திருக்காரு. இன்னும் 2-3 பேர் கூட போவாங்க, அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்க. அப்படியே இதனால கட்சி கலகலத்து போயிடாது. அதுக்கு தான் நான் ஒரு பிராக்டிக்கலான உதாரணம் சொன்னேன். பொன்னையன் அவர்கள் மதிக்கத்தக்க தலைவர், புரட்சி தலைவர் காலத்தில் நிதியமைச்சராக இருந்தவர். இன்னைக்கு அவருக்கு கட்சி விட்டு போனார்னா, ஆனா பொன்னையனோட அவரு போனார்னா கொஞ்சம் லாஸ் ஆகும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெரிய இழப்பு இல்ல. இவரு காலி பண்ணதுனால நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார், திரு பன்னீர்செல்வத்தையோ தினகரனையோ சசிகலாவையோ கட்சி விட்டு நீக்கிறப்ப கூட எனக்கு தெரிஞ்சு யாரும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடல. ஆனா இவரை பாத்தீங்கன்னா இப்ப செங்கோட்டையில கட்சி விட்டு நீக்கிறோன்னு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கிற அத்தனை அதிமுக தொண்டர்களும் பட்டாசு வெடிச்சு ஏதோ நரகாசுரம் ஒழிஞ்சாங்கிற ரேஞ்சில எல்லாம் தீபாவளி மாதிரி பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்தெல்லாம் கொண்டாடினாங்கன்னா எல்லாருடைய வளர்ச்சிக்கும் தடையா இருந்தாரு. தோப்பு வெங்கடாஜலம் தனிமரமா போய் திமுகவுக்கு போனதுக்கு இவர்தான் காரணம். ரொம்ப ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு பேர் எடுத்து அதிமுக அதிர்ந்து கூட பேசாத அளவுக்கு ஒரு இவரோட மூத்த அமைச்சராக இருந்த முத்துச்சாமி அவர்கள் திமுகவுக்கு போறதுக்கு தான் காரணம். இந்த மாதிரி 100கணக்கான பேரை வந்து இந்த குழந்தை முகம் படைத்த கொலைகார செங்கோட்டையை நிறைய பேர் திமுகவுக்கு பார்சல் பண்ணி விட்டு இருக்கிறாரு. ஆள் இல்லாத கூட்டத்தில் அசைக்க முடியாத ஒரே உளுத்து போன ஓல்டு பீரங்கி ஓஏபி பென்ஷன் வாங்குற செங்கோட்டையன் போனதுனால ஓரளவுக்கு அந்த பகுதியில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும். ஆனால் 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா அப்படிங்கிற இருமுனை இதுங்கிறது ஏற்படுறப்ப இதெல்லாம் வந்து அம்மா ஒரு காலத்துல சொன்ன மாதிரி தலையில இருந்து உதிர்ந்து போன டேஷ் டேஷ்.
ஓகே சார், இதுல முக்கியமான விஷயம், அதாவது அவர் செங்கோட்டையன் வந்து போன உடனே அவரை வந்து இது புஷி ஆனதுக்கு நிகரான ஒரு பதவி கொடுத்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் அவர் ஒரு அவர் ஆக்சுவலாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்தவர், அவங்களுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டவர் அப்படிங்கிற பெருமையெல்லாம் செங்கோட்டையன் அவர்களுக்கு உண்டு. அதனால அவர் கொடுத்துருக்காங்களா இல்லை வேற ஏதாவது ரீசனால அவர் கொடுத்துருக்காங்களா? ஒன்று கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து தாவேக்கா விட்டு வெளியேறதுக்கும் சில கட்சிகள் கூட பேசிட்டு இருக்காருங்கிற ஒரு தகவலும் கசிந்து கொண்டிருக்கிறது. அது 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 உண்மை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சார், இதுல முதல் விஷயம், ஒரு பழைய பெருங்காய டப்பா என்னதான் இருந்தாலும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுக ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல்ல இருந்தார் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நிலைமை அது காலி பெருங்காய டப்பா. ஆனால் ஒரு மாற்று கட்சி, எதிர்கட்சி, அதாவது அந்த கட்சி வளரணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறப்ப இதுல இருந்து வர்றப்ப அது ஒரு நேம் ஷேக் கிடைக்கல சார். இப்ப இந்த பெரிய பெரிய கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை விட்டாரு, பொண்ணு விட்டாரு, கல்யாணம் ஜோரா நடத்திட்டு இருப்பாங்க. சில பேர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனா வலிஞ்சு போய் பத்திரிக்கை வச்சு, மாமா அவசியமா வந்துடணுங்க, நிச்சயமா வந்துடணுங்கம்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி ஜபர்தஸ்தா ஒரு துண்டு போட்டு முத வரிசையில உட்காந்துட்டீங்கன்னா பார்த்தா கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப பெரிய மனுஷன்பா, அவரு எங்க வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு, ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம. ஆனா அவரை கூப்பிட்டு என்ன பண்ணாலும் துண்டை போட்டு உட்கார வச்சு அப்படி பார்த்தா ஒரு சபை நிறக்கும் அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி. நானும் அப்புறம் கொங்கு பெல்ட் தானே, அதனால எனக்கு அந்த பழமொழி எல்லாம் தெரியுமில்ல, அந்த மாதிரி கேசுங்க இவரு. அதனால கூப்பிட்டுருக்கிறாங்க. இயல்பா ஒரு கட்சியினால் வாழ்வு பெற்று, வளம் பெற்று, பேர் பெற்று, எல்லாம் பெற்று, வாலிப வயோஜனாக நீங்க தெரிஞ்சதுக்கு எல்லாம் உங்களுக்கு காரணம் அதிமுக. அந்த அதிமுக எல்லாம் உறிஞ்சி சுரண்டி எல்லாம் தின்னுவிட்டு இந்த வாலிப வயோதிக அந்த ஓஏபி பென்ஷன் ஆகிற செங்கோட்டை இன்னைக்கு அங்க போய் உட்காந்துருக்கிற. அதனால கூப்பிட்டு இருப்பாங்க. அந்த பேஸ்கெட் பால் தம்பி லாட்ரி மார்டினோட மருமகன் வந்து அவரு சார் தாவேக்கா விட்டு போறாரு, அவர் தான் பாக்க நம்பர் 2, அவர் தான் நல்லா செலவு பண்றாரு. அதனால அவரு சொல்ல முடியாது. ஒரே வருஷத்துல 3 கட்சி தாவனவரு. எனக்கு என்ன சந்தேகம்னா திமுகவே அவரை ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு விஷயம், நான் எல்லா தொலைக்காட்சி விவாதங்களையும் தொடர்ந்து நான் குறிப்பிட்டு வந்தேன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி கமலஹாசன் என்பவர் ஒருத்தரை தயாரிச்சாங்க. அவரு வந்த உடனே என்ன பண்ணாரு, இல்ல எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு டிவி ரிமோட்டை எடுத்து போட்டு உடைச்சாரு, எல்லாம் பண்ணாரு. எல்லா சீனியும் விட்டுட்டு ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்சியை சேர்த்துட்டீங்கன்னா ஒரு டாடா ஏஸ்ல பாதி வண்டி கூட நம்பாது. அதோட கொண்டு போய் அந்த வண்டியோட அடமானம் வச்சுட்டு ஒருத்தர் எம்பி சீட் வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்ட திமுகவால் தயாரிக்கப்பட்ட கமல் 2.0 தான் நடிகர் ஜோசப் விஜய் அப்படின்னு நான் நம்புறேங்க. ஆனா என்ன இதுலன்னா ஏதோ பிடிக்க போய் குரங்காய் போச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திமுக நினைச்சு ஒரு இவரை உள்ள வெளியே விட்டாங்க. கடைசியில் இதுக்கு நம்மளே பதம் பார்த்துருவோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி ஜாலியன் வாலாபாக் சம்பவம், தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக்னு சொல்ற கரூர் துன்பியல் சம்பவம்லாம் ஆகி நம்ம கையை மீறி போய் நம்ம எதுக்கு இறக்கி விட்டோமோ இது நமக்கே வினையா திரும்பி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் திமுகவில் இருக்குது. நான் திரும்ப சொல்றேங்க, நடக்க போற 2026 தேர்தல்ல இது வந்து ஒரு பெர்செப்ஷன். ஒரு 2 நாளைக்கு மீடியாவில் பேசுவீங்க சார். இந்த காலையில இருந்து இப்ப 3 டிவில என்ன கூப்பிட்டு பைக் கேட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு இது ஓடும். 2 நாளைக்கு ஜோரா பாத்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்ட கல்யாண மாப்பிள்ளை மாதிரி எல்லா இதுலயும் பேட்டி கொடுப்பாரு, வருவாரு. ஆனா 2026ல மக்களுக்கு முன்னாடி இருக்கிறது 2011ல இவர் முதலமைச்சரோட அவங்க அப்பா எப்படி ஒரு மோசமான கொடுங்கோல் ஆட்சி கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அப்படி தூக்கி எறிஞ்சாங்க 3வது இடத்துக்கு. மரியாதைக்குரிய விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவரா வந்தார். அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட கொதிநிலை இருக்கிறப்ப, அதுவும் உங்க கொங்கு பெல்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறப்ப, தமிழ்நாட்டுல நீங்க ஜாதி வாரியா, அவன் தொழில் வாரியா, மாவட்ட வாரியா எந்த வழியா இது பண்ணீங்கன்னா கூட எல்லா தரப்பினரும் அமோகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கடும் பாதிப்புல இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் இதை புன்னகையோட பார்த்துக்கிட்டு கொலவெறியோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்க. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், என்னென்ன இந்த மாதிரி பண விளையாட்டு, சித்து விளையாட்டு, அத்தனை விளையாட்டும் பண்ணினால் கூட 2026 தேர்தல் தினத்துல நிக்க போறது மக்கள் முன்னாடி. நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த ஒரிஜினல் உண்மை விவசாயி. கரும்பு தோட்டத்துல காங்கிரீட் ரோடு போட்டுக்கிட்டு 80,000 ரூபாய் ஷூ போட்டுக்கிட்டு நடக்கிற டூப்ளிகேட் ஸ்டாலின் விவசாயி மாதிரி இல்லாம எங்கேயாவது இறங்கி நிற்கணும்னா அன்றாயிரம் தெரியும் வேட்டி மடிச்சு கட்டிட்டு இறங்கி நிக்கிற பழனிசாமி நம்ம கஷ்டம் தெரிஞ்சு நம்ம பக்கத்து வீட்டு சித்தப்ப எதுக்கு விட்டு மாமே அப்படிங்கிற பாமர மொழியில, சாதாரண மொழியில பகட்டு இல்லாம பேசுற இந்த பழனிசாமி வேணுமா, இல்ல ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த துருப்பிடிச்ச நிர்வாக திறமைனா என்னன்னே தெரியாத இந்த மனிதர் வேணுமாங்கிறப்ப இந்த செங்கோட்டை நகர்வு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜுஜிபி. அதெல்லாம் வந்து மக்கள் கருத்திலேயே கொள்ள மாட்டாங்க சார்.
அதே மாதிரி சார் இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பெருமளவு பிரிப்பார் அப்படிங்கிறப்போ அந்த விஜய் பெருமளவு பிரிக்கிற வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக போய்விடும் என்ற ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான். ஸோ அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், நானே பொதுவா நான் அதிமுக ஆதரவாளன். அதே சமயத்துல இந்த மத்தவங்க மாதிரி அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இந்த மறைமுகமா சொம்படிக்கிற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. நான் என்னைக்கு மீடியாவுல பேச வந்தனோ அன்னையில இருந்து நாட்டுக்கு மோடி சேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு பாஜகவையும் அதிமுகவையும் ஆதரிச்சு பேசுவேன். அதனால நான் அபிஷியல் பேச்சாளர் கிடையாதுன்றதுனால சில விஷயங்களை உடைச்சு பேசலாம். கரூர் ஜாலியன் வாலாபாக் இந்த துன்பியல் சம்பவம் நடந்ததுக்கு இருவருமே குற்றவாளிகள். இந்த அரசாங்கம் போலீஸ் எப்படி ஒரு குற்றவாளியோ அதை விட ஒரு பட்டு மேல பாத்தீங்கன்னா பெரிய தன்னை எம்ஜி ராமச்சந்திரன் நினைச்சிட்டு லேட்டா 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு போனாதான் நம்ம கூட்டம் கூடும்னு வேணும்னே லேட்டா போய் லைட்டா ஆஃப் பண்ணி போட்டு தன்னை பெரிய ஏதோ ஜாக்கி ஜான் ரேஞ்சுக்கு நினைச்சிட்டு இந்த விஜய் பண்ண கொடுங்கோல்தனம். 2 பேருமே குற்றவாளி. தமிழக அரசு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கமும் ஜோசப் விஜய் 2 பேருமே குற்றவாளிகள். ஆனா அதிமுக ஆரம்பத்துல இருந்து அரசாங்கத்து மேல எல்லா குற்றத்தையும் சொல்லிட்டு விஜய் ஒருவேளை கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில விஜய் அவங்க தொடாம விட்டது தவறு. விஜய் அன்னைக்கே ஓங்கி அதிமுக அடிச்சிருந்தா 1.5 டன் வெயிட்ல விஜய் இந்த மாதிரி சில்லுண்டி வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்க மாட்டார். ஆனா ஒண்ணு, சிபிஐ ஃபைண்டிங்ஸ் நான் நிச்சயமா சொல்றேன், தேர்தலுக்கு முன்னாடி வரும். அதுல இந்த 41 பேர் அகாலமா இறந்து போனதுக்கு அநியாயமா துள்ள துடிக்கி 11 பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் செத்து போன இவங்களை சாவடிச்ச குற்றவாளி தமிழ்நாடு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கமும் விஜயும் அப்படின்னு வரப்போகுது. இதெல்லாம் நடக்க போகுது. இதுல அதிமுக இன்னும் கொஞ்சம் சூதானமா இதை கையாண்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு சார். அதே மாதிரி அதிமுகங்கிறது ஒரு கோயில் யானை. கோயில் யானைங்கிறதுனாலே இரும்பு சங்கிலிய காலை கட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தன்னை யானைங்கிறது மறந்து போய் ஏதோ அவர் வந்தாதான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சில முன்னாள் அமைச்சர்கள், கழகத்தினுடைய 2ஆம் நிலை தலைவர்கள் பேசுறது ஒரு துர்லபம் என்னை பொறுத்த மட்டும். சார், இன்னைக்கு உள்ள நிலைமையிலேயே பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையில பாஜக நம்ம ரியல் பாமக, அங்க ரிட்டையர்டு பாமக ஒண்ணு இருக்கு தைலாபுரத்துல உட்காந்து முட்டி முழங்கால எல்லாம் போனதுங்கெல்லாம் உட்காந்து தைலம் தேய்ச்சிட்டு இருக்குமே, அதை விட்டுருங்க. அது திமுக பக்கம் தான் போகும். அது அங்க ஏற்கனவே காசு வாங்கிட்டு செட்டில் ஆயிடுச்சு. ரியல் பாமக நான் சொல்றது அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக. இவங்களை சேர்த்துனாவே மற்ற மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன், இவரு வேந்தர், இவங்களெல்லாம் சேர்த்துனாவே 140 இருந்து 150 இடங்கள் வெகு சுலபமா ஜெயிக்க முடியும். பழனிசாமி வர வேணும் அப்படிங்கிற ஒரு தரப்பு எதிர்பார்ப்பு இருந்தாலும் யார் வரக்கூடாது அப்படிங்கறதுல மிக தெளிவா இருக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்ட விஷயத்துக்கு வரேன். விஜய் பிரிப்பார்னா முதல்ல ஒண்ணு வச்சுக்கோங்க, சல்லிசா தமிழ்நாட்டுல 13-14% இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்ட எந்த முயற்சியுமே இல்லாத வாங்கிட்டு வந்தது திமுக. இவர் ஒரு சிறுபான்மை கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 80% விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்லாமியர்கள் அதுல ஆண்கள் ஓட்டு பெருசா போகலன்னா கூட இஸ்லாமியருடைய பெண்கள் ஓட்டு அவருக்கு போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஒரு மாநாடு, இந்த கூட் ரோட்ல ஒரு மாநாடு போட்டாரு விக்கிரவாண்டில. அதுல எல்லா 50 தலைவர்களும் சொல்றதை காட்டில மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் பெயரை சொன்னப்ப நீங்க ஏற்பட்ட விசில கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பட்டியலினத்து ஒரு ஓட்டை அவர் பிரிப்பார். ஓரளவுக்கு இளம்பெண்கள் அவர் ரசிகருக்கு, அதாவது வீட்டுல நம்ம புள்ள குட்டி இருக்கிறாங்க மறந்து போய் மெய் மறந்து போய் விஜய் ரசிகரா இருக்க இளம்பெண்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. முக்கியமா மோடி எதிர்ப்பு ஓட்டுகளையும் அவர் பெறுவார். இந்த ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு ஓட்டுகளையும் ஓரளவு அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இது தூக்கி சுடுகாட்டில் எரியப்பட வேண்டும். இல்லைன்னா இவங்களுக்கு பிடிச்ச அரபிக்கடல், ஏன்னா இந்துமா கடல் இவங்களுக்கு பிடிக்காது, ஹிந்துன்னு பேர் இருக்குதுல்ல, அரபிக்கடலில் தூக்கி எரியப்பட வேண்டும் மக்கள் முடிவு பண்றப்ப விஜய் கட்சியில விசிலடிச்சுட்டு இருக்கிறவங்களே 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தலைவர் நல்லவர் தான், விஜய் சூப்பர் தான், ஆனா நம்மளால திமுக தோக்கடிக்க முடியுமா, அதனால அதிமுக ஓட்டு போடுவோம், பழனிசாமிக்கு ஓட்டு போடுவோம்னு அவரு கட்சியில இருந்தே ஒரு 20% to 25% அதிமுக வர வாய்ப்பு இருக்குது. அதிமுக அடுத்தது ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது எனக்கு 1% கூட மாறுபட்ட கருத்து கிடையாது. இதெல்லாம் அதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. சும்மா ஒரு ஜிம்மிக் சதுராட்டம். 2 நாளைக்கு மீடியாவில பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். செங்கோட்டை என்ன ஆலோசனை கொடுத்து அப்படியே தூக்கி நம்ம இவரை பனையூர் பங்கு தந்தை அவர் ஹெட் மாஸ்டர் ஆக்க போறாரு. அதுல இவர் ஸ்கூல் வாத்தியாரா உட்கார போறாருன்னு பொறுத்து இருந்து பாருங்க. எல்லாம் காலியாக போறாங்க. எந்த இவங்க போடுற அரசியல் கணக்கும் இதுல பழிக்க போறது இல்ல.
மக்கள் போடுற ஒரே அரசியல் கிழங்கு திமுகவை தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறியறதுக்கு மிகச்சிறந்த ஆயுதம் அதிமுக, அதன் தலைவர் பழனிசாமி. இதுதான் சார் நடக்க போகுது. அதே மாதிரி சார் விஜய் கட்சிக்கு இப்போ விஜய் வந்து இது வரைக்கும் எந்த கூட்டணியும் அறிவிக்கல. ஒரு சில கட்சிகள் வரலாம், வராம கூட போகலாம். அவங்களுக்கு முதல்ல அனைத்து தொகுதியிலும் போடுற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அது இருப்பாங்க சார். அதெல்லாம் வந்து விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க தலைவா அப்படின்னு தோத்து போற படத்தையும் 20 தடவை பார்த்து ஜெயிச்சிருச்சுன்னு குதிக்கிறானுங்கல்ல. இந்த ஆப்தவச கோட்டை பசங்க எல்லாம், இந்த காலேஜ் பசங்க எல்லாம் அது இருப்பாங்க சார். அதுல நிறைய பிடிச்சி நிக்க வைப்பாங்க. அங்கதானே இருக்குது சார். முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன், எந்த காலத்திலயும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரமாட்டார் சார். முதல்ல நான் அதை பல டிவி வாதங்கள்ல ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களை நான் நேர்ல ஒரு முறை விமானத்தை சந்திக்கிறப்பையும் என்னுடைய கருத்து நான் சொன்னேன், அவர் வரமாட்டார். ஏன்னா அவரோட அஜெண்டாவே வேற சார். அவரெல்லாம் நான் சொன்ன திமுகவால் இறக்கி விடப்பட்ட பி டீம். 2021 எப்படி கமலஹாசனை ரெடி பண்ணி உனக்கு எல்லாம் வருஷத்துக்கு 2 படம் தரோம், உனக்கு காசு தரோம், நீ போய் அப்படியே ரிமோட் எடுத்து போட்டு கூட எங்களை திட்டு எல்லாம் பண்ணுன்னு ரெடி பண்ணிட்டு கடைசியா நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜ்கமல் பிலிம் சாயம் வெளுத்து போச்சு டும் டும்னு சொல்ற மாதிரி எப்படி கடைசியா போய் அங்க சாஸ்திராங்கமா விழுந்தாரோ, விஜய் வந்து திமுகவால் இறக்கி விடப்பட்ட 2.0. அதனால அவர் இந்த பக்கம் கூட்டணிக்கு வரமாட்டார்.